Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 4ல exercise sum பார்த்துட்ருக்கோம். 4th sum பாருங்கள். From the following information relative to Sridevi Enterprises, calculate the value of goodwill on the basis of 4 years purchase. How many years? 4 years purchase கொடுத்துருக்காங்க. And average profit 3 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 years purchase and 3 years average profit கொடுத்துருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2016, 17 and 18க்கு 1,75,000, 1,50,000 and 2 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெக்கரிங் இன்கம் வந்து 45,000. ஓகே, நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னது? லாஸு. அது என்ன இருக்காங்க, நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். தேவையில்லாத இன்கம் பாஸ்டில் இருந்ததை மைனஸ் பண்ணுறோம். 2016 நடந்தது என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த 2017 வாஸ் ஓவர் வேல்யூட். 30,000 வந்து என்ன ஆயிடுச்சு? 2017 ஓவர் வேல்யூ பண்ணி போட்டுட்டாங்க. ஓகேவா? ஓவர் வேல்யூ அப்படின்னா இது என்னன்னா அதிகமாக போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அண்டர் வேல்யூனா கம்மியாக போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 30,000 எக்ஸ்ட்ராவை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்போ 2017 க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் 2018 அது ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி காட்டணும். இப்போ சம் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது என்ன கண்டுபிடிக்கணும்? குட்வில் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதில் லெஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சம்மை பாருங்கள். 2004 பர்டிகுலர்ஸ் 2016, 17 and 18 அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் பிரிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம லெஸ் பண்ணுறதுக்கோ ஆட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 2016, 17, 18க்கு போட்டுங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,75,000, 1,50,000 and 2 lakh. அதாவது 2016, 17, 18க்குள்ளே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோவே? 1,75,000, 1,50,000, 2 lakh அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ரெக்கரிங் இன்கம். ஓகேவா? நான் ரெக்கரிங் இன்கம் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு? 2016. ஓகே, அது வந்து என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். அப்போ அந்த 45,000 எப்போது? 2016 லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம் போட்டு அந்த 45,000 எந்த இயருக்கு லெஸ் பண்ணணும்? 2016க்குள்ள ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். 1,75,000 மைனஸ் 45,000 போட்டிங்கன்னா 1,30,000. இந்த 17 உள்ள ப்ராஃபிட் அப்படியே இருக்கும், 18லையும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் 2017க்கு 30,000 வந்து ஓவர் வேல்யூவாக போட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதை நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். அப்போ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு? 2017க்குள்ளே அதுக்கு நேராக 30,000 என்ட்ரு பண்ணிங்க. இந்த 1,50,000 30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,20,000. ஓகேவா? 2016க்கு அப்படியே தான் இருக்கும், 2017க்கும் நம்ம அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ லெஸ் பண்ணுறது லெஸ் பண்ணியாச்சு. இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்களா? இது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு அது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓப்பனிங் பேலன்ஸாக, ஓப்பனிங் ஸ்டாக்காக. அதனால என்ன பண்ண போகிறோம்? அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஓவர் வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். எவ்வளோ ஓவர் வேல்யூ வந்துச்சு? 30,000. அந்த 30,000 என்ன பண்ண போகிறோம்? 2 lakhலேருந்து 30,000 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 2,30,000. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? ஆவரேஜ் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் ப்ராஃபிட்டு. இதுலேருந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் என்ன? நம்ம கீழே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, 1,30,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 2,30,000. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 4,80,000 வரும். அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸு? 3 இயர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா 1,60,000 வரும். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,60,000 கண்டுபிடிச்சிருக்கோமா? இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? புக்கில் 4 years ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 6,40,000. ஓகேவா? குட்வில் கண்டுபிடிச்சோம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.